ஒரு வயதான தந்தை தனது வாழ்க்கையின் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தார். அதனால் தனது மக்களை அருகே அழைத்து வந்து ஒரு பாடத்தை சொல்ல முடிவு செய்தார். அவர் கையில் அடிக்கட்டப்பட்ட குச்சிக்கட்டு இருந்தது. தந்தை தனது மூத்த மகனிடம் அந்த கட்டை கொடுத்து மெதுவாக கேட்டார், இதனை உடைக்க முடியுமா? மூத்த மகன் தன் முழு திறமையையும் பயன்படுத்தி முயற்சித்தார். ஆனால் அந்த குச்சிக்கட்டின் வலிமை காரணமாக அதை உடைக்க முடியவில்லை. பிறகு தந்தை அந்த கட்டை அடுத்த மகனிடம் கொடுத்து ஒருவரின் பின் ஒருவராக அவர்களிடம் உடைக்கச் சொன்னார். யாராலும் அதை உடைப்பதற்கு முடியவில்லை. தந்தை மெல்ல சிரித்துக்கொண்டு அந்த கட்டை அவிழ்த்தார். ஒவ்வொரு குச்சியையும் தனித்தனியாக மகன்களிடம் கொடுத்தார். இப்போது இதனை உடைக்க முடியுமா என்றார். மகன்கள் எளிதில் ஒற்றை குச்சிகளை உடைத்தனர். அவர்களை நோக்கி தந்தை சொன்னார், இந்த குச்சிகள் கட்டாக இருக்கும்போது வலிமையாக இருந்தன, உடைக்க முடியாதவையாக இருந்தன. ஆனால் அவற்றை தனித்தனியாக செய்ததும் அவை இலகுவாக உடைக்கப்பட்டு விட்டன. அப்படியே இந்த குச்சி கட்டில் நீங்கள்தான் இந்த குச்சிகள். நான் இந்த கட்டு போல இருக்கிறேன். எனது பணி முடிந்து நான் அவிழ்ந்து செல்கிறேன். ஆனால் உங்களுள் ஒற்றுமை இருந்தால் எதுவும் உங்களை உடைக்க முடியாது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையின் அழுத்தங்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். சிறிது நாட்களில் தந்தை தனது இறுதி மூச்சை விட்டார். ஆனால் அவரது சொற்கள் மகன்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்துவிட்டன. ஆகவே ஒற்றுமை என்பது மனித வாழ்க்கையின் முக்கிய அடிப்படை. குடும்பத்தோடு, நண்பர்களோடு இணைந்து செயல்படுங்கள். ஒற்றுமையானது சிக்கலான சவால்களையும் வெற்றிகரமாக சமாளிக்க உதவும் உங்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும்.